ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 9th ஸ்டாண்டர்டுக்கான சோஷியல் சயின்ஸ் கொஷின் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ நீங்கள் இந்த கொஷின்ஸை பார்த்துட்டு ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு போனீங்கன்னா நல்ல மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். எந்தெந்த கொஷின்ஸை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க. அந்த சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது நம்ம சேனல் தான். ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டிய நோட்ஸு, கொஷின் பேப்பர், எக்ஸாம் ரிலேட்டடான தகவல்கள், ஆன்சருக்கு எல்லாம் அங்கே வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ சென்டம் மார்க் நம்ம எடுக்கணும்னா 1 மார்க்கில் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூஷன் பண்ணணுங்க. அதே போல் கொஷின் பேப்பர் கொடுத்தோடனே 1 மார்க்கில் நம்ம நல்லா போட்டுட்டோம்னா பாஸ் பர்சன்டேஜை நம்ம உடனே சீக்கிரமாக ரீச் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம் கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாஸ் மார்க் தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதிக மார்க் எடுக்கிறதெல்லாம் பேச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒவ்வொன்றும் நான் பொறுமையாக வந்து ஷோ பண்ண பாருங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த 1 மார்க் வந்து படிக்கலனாலும் கவலையே விட்டுருங்க. இதுக்கப்புறமாவது இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பப்ளிக் எழுத போகிறோங்க இல்லையா, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 1 மார்க் எல்லாமே நீங்கள் படிச்சிக்கணும். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா எல்லா ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்கும் படிச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து முதல்ல நீங்கள் படிச்சுட்டு போங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்குமே இம்பார்ட்டன்ட்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 மார்க்கில் ஒரு சிலது வந்து கூற்று காரணம் மாதிரி இருக்கும். ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கோடிட்டிடங்கள் நிரப்புங்க மாதிரி சின்னதாக ஒரே கேள்வியிலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது சிங்கிள் லைன்லேயே இருக்கும். இப்போ 5th கொஸ்டின்லாம் பாருங்கள், கேண்டிடேட் வாஸ் ரிட்டன் பை டேஷ் அப்படின்னு இருக்குங்க இல்லையா. அதுக்கப்புறம் பாருங்கள், மக்மா இஸ் ஃபவுண்ட் இன் த டேஷ். ஸோ இது மாதிரி ஈஸியாக தான் கொஷின்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எந்த கொஷின்ஸுமே நீங்கள் தெரியல அப்படின்னு விட்டுறாதீங்க. ஏதாவது உங்களுக்கு ஏபிசிடிகளே நீங்கள் போடணும் இல்லையா. அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கில் பாருங்கள், இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. அண்ட் இன்னொரு சீக்ரெட்டான விஷயம் என்னென்னா, இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும் எங்கே இருக்குன்னா ஸ்கூல் புக் பேக்கில் தான் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் கவர் பண்ணுவாங்க. ஒரு சில கொஷின்ஸ் வந்து பாக்ஸ் கண்டென்ட்டில் வந்து கேட்கலாம். அதனால் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் மஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க. சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் அதிகமாக நம்ம மார்க் எடுக்க முடியும். அதனால் அந்த தப்பு பண்ணாமல் 1 மார்க்கில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா கொஷின்ஸையும் படிச்சுக்கோங்க. தென் 1 மார்க் நீங்கள் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பார்ட் 1ல் நீங்கள் வந்து 2 மார்க் எழுதணும். அதில் ஏதாவது ஒரு கொஷின் வந்து கம்பல்சரி இருக்கும். இதில் 28வது கொஷின் கம்பல்சரி இருக்குது. அது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் 15லேருந்து 19 வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஷின் ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டு. 15வது கொஷின், 16வது கொஷின், 17வது கொஷின், 18வது கொஷின், 19வது கொஷின் எல்லாமே இம்பார்ட்டன்ட்ங்க. சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. நீங்கள் எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை டைமுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம். ஆனால் நீங்கள் படிக்கும்போது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் நோட் பண்ணி படிச்சிக்கிறது நல்லது. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், 20வது கொஷின் 28வது கொஷின் வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த 28வது கொஷின் தான் கம்பல்சரி. வாட் இஸ் மீன் பை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதுதான் உங்களுக்கு கம்பல்சரி. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ லாஸ்ட்லேருந்து பாருங்கள், 27லேருந்து வாட் இஸ் சோலார் பவரு, நேம் த டாக்ஸஸ் லேவிட் பை த வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்தில் தண்ணி வரி போடுவாங்க, வீட்டு வரி போடுவாங்க, சொத்து வரி போடுவாங்க இல்லையா. அது மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸே இருக்கும். அந்த 20வது கொஷின் கூட பாருங்கள், பசிபிக் ரிங் ஆன் ஃபயர், அதை பற்றி நீங்கள் எழுதணும். இது மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். 22வது கொஷின் பாருங்கள், வாட் இஸ் ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள், இது மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்பிளைன் பாப்புலேஷன் டென்சிட்டி, வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் மேப், இது மாதிரி. அப்புறம் ஆப்ரகாம் லிங்கனுடைய அந்த டெமோக்ராசிக்கான அந்த டெஃபினிஷன் என்ன, இது மாதிரிலாம் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட்ங்க, மறக்காமல் படிச்சுக்கோங்க. தென் அதை முடிச்சுட்டு பார்ட் 3 வந்தீங்கன்னா நீங்கள் 5 மார்க் எழுதணும். அதில் 42வது கொஷின் வந்து உங்களுக்கு கம்பல்சரி இருக்குங்க. ஸோ நீங்கள் அந்த கொஷின்ஸ் எழுதிட்டு தான் மீதி வந்து 5 மார்க் நீங்கள் எழுத போகிறீங்க. ஆனால் படிக்கும் போது எல்லா 5 மார்க்குமே படிச்சுக்கோங்க. சில 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ 29ல் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்து 5th கொஷின் வரைக்கும் பாருங்கள். அதுவே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட்ங்க. தென் 30வது கொஷின் வந்து பாருங்கள், அந்த டெவலப்மெண்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ப்ராட்டி ஆஃப் மெட்டல் டூல்ஸு, அந்த கொஷின்ஸு. அப்புறம் ஹூ வேர் த மங்கோல்ஸு, ஸோ அவங்க வந்து எங்கேருந்து வந்து சீனாவில் ரூல் பண்ணாங்க, எப்படி ரூல் பண்ணாங்க, அதெல்லாம் நீங்கள் எழுத போகிறீங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைலைட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர் டு த ரெவல்யூஷன்ஸ் ஆஃப் 1789, ஃப்ரெஞ்சு புரட்சி பற்றி இதை பற்றி நீங்கள் எழுத போகிறீங்க. 33வது கொஷின் பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் தான் எழுதணும். ஃபிசிக்கல் கெமிக்கல் வெதரிங்க, அந்த மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. வெதர் கிளைமேட், அதுக்கான ரீசன்ஸ், இது மாதிரி தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க. உங்களுக்கு நல்லா தெளிவாக கூட நான் வந்து ஷோ பண்ண பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேப்பெல்லாம் இருக்கும். மேப்பெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து போட்டுகிட்டே வந்துடுங்க. மேப்பு இருக்குது அப்படின்னா 5 மார்க்கில் அதை தயவு செஞ்சு விட்டு வந்துடாதீங்க. அதனால் மேப்போடைய நாலேஜ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லா மேப்லேயும் எல்லா பிளேஸஸும் உங்களுக்கு குறிக்க தெரியும். ஸோ இதில் 42 பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா டெல்லி, லாகூர், பெங்கால், தேவகிரி, விஜயநகர், இதெல்லாம் நீங்கள் வந்து குறிக்கணும். ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் வந்து சாய்ஸ் விட்டு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் படிக்கும்போது சாய்ஸ் வராமல் படிச்சுக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள். 41லேருந்து அப்படியே மேலே பாருங்கள், டிஸ்கஸ் ரிலீஜியன்ஸ் ஆஃப் மைக்ரேஷனு, அப்புறம் ரைட் இன் டீட்டெயில்ஸ் அபவுட் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. அப்புறம் அந்த 38
கொஷின்லாம் பாருங்கள். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் க்ளவுட் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதுக்கு உங்களுக்கு ஸ்கூல் புக்குக்குள்ளே ஆன்சர்ஸ் இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. டீச்சர்ஸ் நமக்கு லெசன் நடத்தும்போது கவனிச்சிருந்தோம்னா இதை நான் எழுதிடலாம். அதனால் இதெல்லாம் எழுதிக்கோங்க. தென் பார்ட் 4 வந்தீங்கன்னா 2 8 மார்க் எழுதணும். அதில் ஒன்று வந்து எஸ்ஏ எழுதுகிற மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து பிளேசஸ் குறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து அந்த எஸ்ஏ வந்து எழுதி முடிச்சிருங்க. தென் இன்னொன்று இருக்கிறதுல வந்து ஏதார் சாய்ஸில் 2 மேப் இருக்கும். 2 மேப்லையுமே நீங்கள் ஒன்று ஓல்டு மேப் இருக்கும், இல்லை தமிழ்நாடு மேப் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து இந்தியா மேப் தான் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா மேப்புமே வந்து பிளேசஸ் குறிக்கக்கூடிய அளவுக்கு நாலேஜபிள் வந்து வளர்த்துக்கோங்க. 43 ஏபி ரெண்டும் படிச்சுக்கோங்க. எழுதும்போது ஒன்று எழுதிக்கலாம். அப்புறம் மேப் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸு, பசிபிக் ரிங் ஃபயரு, ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதணும். சகாரா டெசர்ட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எல்லாமே இம்பார்ட்டன்ட்ங்க. தென் பி வந்தீங்கன்னா அந்த ஆல்ஃபா மவுண்டெயினு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா கோபி டெசர்ட்டு, டென்மார்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோட்டியா வாட்டர் கரண்ட்டு, இந்திய பெருங்கடல், இந்தியன் ஓஷன், கங்கா டெல்டா, இதெல்லாமே நீங்கள் எழுதணுங்க. ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் படிச்சுட்டு தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு போங்க. நல்ல மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.